கோவை எட்டிமடையில் கடந்த 8 நாட்களுக்கு முன்னர் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றப்படாமலேயே உள்ளன. இதனால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. அங்குள்ள நிலை குறித்து செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டறியலாம். சுரேஷ்குமார், 8 நாட்கள் கடந்த நிலையிலும் கழிவுகள் தற்போது அகற்றப்படாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? உமா கதிர், இப்போ முதல் கட்டமாக கடந்த 24ஆம் தேதி கேரளாவிலிருந்து இந்த தமிழக கேரள எல்லைப்பகுதியில் ஒன்றான எட்டிமடை பகுதியில் தான் இந்த 24 லாரிகளிலும் மருத்துவ கழிவுகள் உட்பட பல்வேறு கழிவுகள் அடங்கிய கழிவுகளை கொண்டு வந்து டன் கணக்கில் கொட்டினார்கள். அப்போது இந்த விவகாரம் வெளியே வந்தது. நான் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கிய ஒரு நிகழ்வாக இதை கருதப்படுகிறது. இதில் மருத்துவ கழிவுகள், எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் உட்பட பல்வேறு கழிவுகள் அடங்கியிருக்கின்றன. இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், டன் கணக்கில் மலைபோல் குவிந்துள்ள இந்த கழிவுகள் தொடர்ந்து 8 நாட்களாக இங்கே வந்து குவிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. 8 நாட்கள் நிறைவடைந்த நிலையிலும் இதை இங்கிருந்து அகற்றுவதற்கான பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் வெளிப்படையாக அறிவிக்காமல் இருந்து வருவது பலரது மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும், அதாவது ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் இந்த கழிவுகள் தொடர்ந்து இதே நிலையில் நீடிப்பதால் கடந்த 2 நாட்கள் முன்பு கனமழை இந்த பகுதியில் பயங்கரமாக பெய்தது. இப்பொழுது நல்ல ஒரு வெயில் அடிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இடத்தில் இருக்கிறது. இது போன்ற இயற்கையுடைய சீதோஷ நிலை மாற மாற இதில் மருத்துவ கழிவுகளும் அதிகமாக கலந்திருப்பதால் இந்த இயற்கை சீற்றங்களால் இந்த பகுதியில் என்னாகும் என்றால் அந்த மருத்துவ கழிவுகள் மக்கி அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை கலந்த அந்த கழிவுகள் எல்லாம் நிலத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சுற்றுவட்டார பகுதிகளே உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். இந்த சுற்றுவட்டார பகுதியில் எல்லாம் ஒரு தோட்டமாக இருந்து வருகின்றது. இதற்கு நடுவில் தான் இந்த மருத்துவ கழிவுகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு இந்த நிலத்தில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நச்சுத்தன்மை கலந்த இந்த நீர் உள்ளே நிலத்தில் இறங்குவதால் நிலத்தடி நீர் பாதிப்பதோடு இந்த விவசாய அருகாமையில் உள்ள விவசாய நிலங்களும் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த கழிவுகள் வந்து கேரளாவுக்கு திருப்பி அனுப்பப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அதில் பல சட்ட சிக்கல்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதனால் இதை முதல் கட்டமாக மாநகராட்சியுடைய குப்பை கிடங்கு வெள்ளலூர் பகுதியில் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இதில் வந்து சுணக்கம் காட்டினாங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் இடையே ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. ஏனென்றால் இது நச்சுத்தன்மை எவ்வளவு இருக்கிறது என்று ஆராயாமல் இதை கொண்டு அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இதை வந்து சேமிக்கும் பட்சத்தில் அங்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சுற்றுவட்டார பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலை கூறப்படுகிறது. இதனால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் நேரில் வந்து இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. முதல் கட்டமாக இதுக்குடைய நச்சுத்தன்மை எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகுதான் இதை வந்து இந்த இடத்தில் இருந்து அகற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரப்பூர்வமற்ற தகவல் நமக்கு தந்த வட்டாரத்தில் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனால் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் இந்த மருத்துவ கழிவுகள் தொடர்பாக இதை அகற்றுவது தொடர்பாக எந்த ஒரு பதில் வரவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. உமா சுரேஷ், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து இடம் பெறப்பட்டு இந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இது மாதிரி உள்ளூர் நிர்வாகம் இனிமேலாவது கவனமா இருப்பாங்களா? தனியார் நபர்கள் இது மாதிரி இடத்தை வாடகைக்கு கொடுக்கும்போது பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் இனிமேல் கடுமையாக்கப்படுமா? நிச்சயமாக இந்த விவகாரத்துக்கு பிறகுதான் இது போன்ற இடங்களை வாடகை கொடுக்கும்போது இங்கே உள்ளிருக்க அதிகாரிகளிடம், உள்ளூர் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்ற உத்தரவும் மறைமுக உத்தரவும் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதில் வந்து முகமது இலியாஸ் என்பவர் தான் இந்த இடத்தை வந்து வாடகைக்கு ஒப்பந்தம் எடுத்து செய்து வந்திருக்கிறார். இதில் வந்து இந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட 24 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற காவலில் இருந்தார்கள். நேற்று தான் அவர்களுக்கு கோவை நீதிமன்றம் ஜாமீனும் வழங்கியிருக்கிறது. அதனால் வந்து இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் வட்டாட்சியர் அலுவலக ரீதியாக சொல்லப்பட்டது. அதனால் இப்பொழுது சோதனை சாவடிகளிலும் நல்ல கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நேற்று கூட ஒரு கழிவுகள் அடங்கிய லாரி ஒன்று வந்திருக்கிறது. அதை திருப்பி அதிகாரிகள் அனுப்பியிருக்காங்க, உரிய ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி. அதனால் தொடர்ந்து இப்போ கண்காணிப்பு பணிகளும் ஈடுபட்டு வருவதாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணிகள் ஈடுபட இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தவிர மற்றபடி அதிகாரப்பூர்வ ஒரு விதிமுறை என்பது இதுவரை செய்திப்பூர்வமாக அறிக்கைப்பூர்வமாக எதுவும் வெளியிடப்படவில்லை. கார்த்திகேயன்.